SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கைது செய்யப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித CIDயில் முன்னிலை. ஜனாதிபதி அனுரவின் வீட்டுக்கு 500 லட்சம் வாடகை. வெளியான தகவல். வெளிநாட்டு மோகத்தால் சிக்கி சின்னாபின்னமாகும் இலங்கையர்கள். இந்தியாவிலிருந்து கப்பலில் யாழ்ப்பாணம் வந்த ஆபத்தான பொருள். ஆடிப்போன அதிகாரிகள். காட்டு தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ட்ரம்ப் விஜயம். தொடர்வன விரிவான செய்திகள். கைது செய்யப்பட்ட யோசித ராஜபக்ஷ சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அவர் கைது செய்யப்பட்டார். மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ பண மோசடி சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்ஷ இன்று காலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெலியத்த நுழைவாயிலுக்கு அருகில் கைது செய்யப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழுவால் அவர் கைது செய்யப்பட்டார். ரத்மலானி ஸ்ரீமேல் பிரதேசத்தில் அமைந்துள்ள 34 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக யோசித ராஜபக்ஷவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த 23ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது. தற்போது தொடரப்பட்டுள்ள இந்த காணி வழக்கின் பிரதான சந்தேக நபர் யோசித ராஜபக்ஷவின் பாட்டியான டேசி போரஸ்ட் என்ற பெண் ஆவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லத்தின் மாத வாடகை சுமார் 500 லட்சமாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள வீட்டின் மாத வாடகை தொடர்பில் செய்யப்பட்ட மதிப்பீட்டில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தனது இல்லத்திற்காக இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்திலிருந்து மாதத்திற்கு சுமார் 500 லட்சத்தை செலவிடுவதாகவும் சாகர குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் எதிர்கொள்ளும் அரிசி, தேங்காய் மற்றும் உப்பு பிரச்சினைகளை அரசாங்கம் விரைவில் தீர்க்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கையினை முன்வைத்தார். பூனைகளுக்கும் நாய்களுக்கும் உணவளிப்பதால் அரிசி தீர்ந்துவிட்டதாகவும், தேங்காய் சம்பல் தயாரிக்கப்படுவதால் தேங்காய் தீர்ந்துவிட்டதாகவும் சமூகத்தில் பொய்யான கருத்துக்களை அரசாங்கம் வெளிப்படுத்துவதாகவும் அவ்வாறான கதைகளை பரப்புவதை தவிர்க்கவும் என்றும் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது 2024ஆம் ஆண்டில் இந்த சம்பவங்களில் 27% அதிகரிப்பு காணப்படுவதாக பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி சினரஜாபா தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டில் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக சட்டவிரோத நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துவது தொடர்பாக 3675 முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ள நிலையில் இது 2024ஆம் ஆண்டில் 4658 முறைப்பாடுகளாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் குறித்த மோசடிகள் தொடர்பாக 132 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். மேலும் உரிமை பெற்ற 14 நிறுவனங்களின் உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் 15 சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டு 132 பேர் கைது செய்யப்பட்டதுடன் உரிமை பெற்ற 14 நிறுவனங்களின் உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் 900 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 2023ஆம் ஆண்டில் 182 வழக்குகள் மட்டுமே மேற்கொள்ள முடிந்தது என்றும் அவர் கூறினார். யாழ்ப்பாணம் பெலாலி பகுதியில் பதுக்கி வைக்க முயன்ற 35 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரளா கஞ்சா ராணுவ புலனாய்வு நடவடிக்கையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சா இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. வவுனியா ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின்படி யாழ்ப்பாணம் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளோடு இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு கொண்டுவர திட்டமிட்டிருந்த 111 கிலோகிராம் 975 கிராம் கேரளா கஞ்சா கையிருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்று காலை இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக யாழ்ப்பாணம் பெலாலி பகுதியில் கூட்டாளி ஒருவரோடு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் மாமுனி செம்பியன்பட்டு பிரதேசத்தை சேர்ந்த 70 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். பாரிய காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டுள்ள கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்று பயணித்துள்ளார். அங்கு அழிவுக்குள்ளாகியுள்ள பகுதிகளின் அளவை மதிப்பிடுவதற்காக ஜனாதிபதி சென்றதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கலிபோர்னியாவில் மீண்டும் காட்டுத்தீ பரவி வருகின்ற நிலையில் டொனால்டு டிரம்ப் அங்கு பயணித்துள்ளார்.
அங்கு பரவி வரும் காட்டுத்தீயானது 79% கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக 1,50,000-க்கும் அதிகமானோர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் 28 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைது செய்யப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித சிஐடியில் முன்னிலை. ஜனாதிபதி அனுரவின் வீட்டுக்கு 500 லட்சம் வாடகை. வெளியான தகவல். வெளிநாட்டு மோகத்தால் சிக்கி சின்னாபின்னமாகும் இலங்கையர்கள். இந்தியாவிலிருந்து கப்பலில் யாழ்ப்பாணம் வந்த ஆபத்தான பொருள். ஆடிப்போன அதிகாரிகள். காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ட்ரம்ப் விஜயம்.